வணக்கம். சயின்ஸ் ஸ்ட்ரெச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா தென்னை மரங்கள்ல தண்ணீர் எப்படி இலைகளுக்கு செல்லுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். எல்லா தாவரங்கள்லயும் தண்ணீர் மேலே செல்றதுக்கு சைலம்ன்ற அமைப்பு காணப்படுது. கடினமான செல் உறைகளால் ஆன இந்த சைலம் பைப்லைன் போன்ற அமைப்பு மூலமா இலைகளுக்கு தண்ணீரை எடுத்து செல்லுது. ஆஸ்மாசிஸ் நிகழ்வு மூலமா வேர்கள் மண்ணிலிருந்து தண்ணீரை எடுத்து சைலம் பகுதிக்கு கடத்துது. இந்த நிகழ்வின் காரணமா தண்ணீரை மெல்லிய துளைகள் வழியா எடுத்து செல்ற நிகழ்வுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். துளைகளை எடுத்து செல்லும் மேற்பரப்புக்கு ஸ்டொமேட்டான பேரு. ஆஸ்மாசிஸ் அப்படின்னா தண்ணீரை ஒரு கடத்தி வழியே குறைந்த அழுத்த பகுதிக்கு செலுத்துறது தான். இந்த செயல் மூலமா தான் தண்ணீர்ல அழுத்தம் உருவாகி இலைகளுக்கு செல்லுது. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராவை கூல்ட்ரிங்க்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி தான். சைலம் குறுகலான 20 முதல் 80 மைக்ரான்ஸ் என்ற அளவில் ஆனது. வேர்ல காணப்படும் அழுத்தத்தின் காரணமாக தான் தண்ணி மேலே எழும்புது. அப்படிதான் தென்னை மரத்தோட இலைகளுக்கு தண்ணீர் போகுது. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.